வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வந்து வெஜ்ஜு குருமா செய்ய போகிறோம். இதை வந்து செட்டிநாடு பக்கம் திரக்கல்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, நான், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 6 பூண்டு, இஞ்சி கொஞ்சம், மிளகாய் வந்து உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல் எடுத்துருக்கேன்னா பொட்டுக்கல்லையும் கசகசாவும் எடுத்துருக்கேன். கசகசா வந்து மிக்சியில் அரைபடாதுங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். 1/2 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பொட்டுக்கல்லை வந்து 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பொட்டுக்கல்லையும் கசகசாவும் விருப்பப்பட்டால் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இது ரெண்டுக்கும் பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு வந்து ஒரு 12 பருப்பு வைக்கலாம். முந்திரி பருப்பு வச்சா வெயிட் போடுங்கிறதுனால நான் பொட்டுக்கல்லையும் கசகசாவும் வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வச்சிங்கன்னா இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க. சீரகம் வந்து 1/2 ஸ்பூன், சோம்பு வந்து 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து காய்கறி எல்லாம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 1 கிழங்கு எடுத்திருக்கேன். தனியாக நறுக்கி வச்சா கருத்து போயிருங்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு, 1 கேரட், முட்டைக்கோஸ் மட்டும் வதக்குனா ரொம்ப கொஞ்சமாக போயிடும், நிறைய நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி எனக்கு கிடைக்கல, அதனால் நான் போடல. பட்டாணி உங்களுக்கு கிடைச்சுன்னா பட்டாணி ஒரு கைப்பிடி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்குறதுக்கு. 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ சோம்பு, சீரகம், பட்டை. கசகசா நம்ம வாங்கி வச்சோம்னா சீக்கிரம் வண்டு வந்துடும். நீங்கள் வாங்கின உடனே கசகசா வந்து வெறும் கடாயில் வறுத்துட்டு வச்சிங்கன்னா வண்டே வராது. நான் அந்த மாதிரி வறுத்துட்டு வச்ச கசகசாவை தான் ஊற வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன், ஆனால் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதனால கசகசாவை நான் வறுக்கலை. குருமா எந்த குருமா வச்சிங்கன்னாலும் வதக்கிட்டு வச்சிங்கன்னா, இந்த மாதிரி லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு வச்சிங்கன்னா குருமா வந்து நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். வதக்காமல் பச்சை தேங்காயை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தண்ணி தனியாக, சக்கை தனியாக, தனித்தனியாக நிற்கும். குருமா ஒன்று சேராமல் தனித்தனியாக இருக்கும். தேங்காயை லேசாக வெதுப்புனா போதும். இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் குறைச்சி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வதக்குறதுக்கு கம்மியாக ஊற்றிக்கங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கேன். போதும், அடுப்பை அமர்த்திடலாம். இதை நைஸாக அரைச்சிக்குவோம். இதோட கசகசாவையும் சேர்த்துருவோம். கசகசா வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய தெரியுது. நைஸாக அரைச்சிருவோம். மிளகு மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு பட்டர் பீன்ஸை மட்டும் கடைசியாக போட்டுக்குவோம். முதல்லே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கினோம்னா அது தோல் சுருங்கி போய் பாடாயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த காய் வதங்கட்டும். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ பட்டர்ஃபீன் சீட்ஸ் சேர்த்துருவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம். அரைச்சி வச்சுருக்கேன் வெளியே. இதை வந்து குக்கரில் வந்து ஒரு சவுண்டுக்கு போட்டு நம்ம எடுத்துருவோம். குக்கர்லேயே நேரடியாக வதக்கி போடலாம். மண் சட்டியில் போட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்குங்கிறதுனால மண் சட்டியில் நான் சமையல் பண்ணேன். நீங்கள் குக்கர்லேயே திறக்கிறதுனால திறக்கி விட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் மூடி வைங்க. காய்கறி நல்லா குழையணும்னு நினைக்கிறவங்க 2 சவுண்டுக்கு வைங்க. ஓரளவுக்கு வெந்தால் போதும்னு நினச்சா 1 சவுண்டுக்கு வைங்க. எல்லா காயும் வெந்து குருமா ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்கள். இது நம்ம தேங்காய் வதக்குனதுனால தான் ஒன்று சேர்ந்துருக்கு. தேங்காய் வதக்காமல் நீங்கள் குருமா வச்சிங்கன்னா தனி தனியாக சக்கை தனியாக தனித்தனியாக இருக்கும், நல்லா இருக்காது. இது பட்டாணி போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி எனக்கு கிடைக்கல, நீங்கள் கிடைச்சா நீங்கள் போடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.